أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فمضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக உயர்ந்தது மார்க்கத்தில் காரியங்களில் மிக மிக கொடியது மார்க்கத்தில் பிதஅத்துக்களை உண்டாக்குவது. ஒவ்வொரு பிதஅத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் ஆரம்பத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் சிந்தனையிலும் ஆர்வமாக நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரிகளே. இங்க இப்போ நான் எடுத்திருக்க தலைப்பு என்னன்னா, நம்ம இறை அருள்ல நம்பிக்கை இழக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு சில விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட்டு அல்லாஹ்வுடைய அருளுடைய விஸ்தீரணத்த நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இத பத்தி அல்லாஹ் சூரா அல் அஹ்ராஃப்ல 156வது வசனத்துல சொல்லுதாம். எனது அருளே அனைத்து பொருளையும் சூழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிறான். அதுக்கப்புறம் சொல்றான் அல்லாஹ் கூறினதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் ரஹ்மத்த 100 கூறுகளாக பிரிச்சு, அதுல 99 தன்னிடமே வச்சுக்கிட்டு, ஒரு பங்க மட்டுமே பூமியில இறக்கி வச்சிருக்கான். அந்த ஒரு பங்க வச்சுதான் படைப்பினங்கள் ஒன்றுக்கொன்று கருணை காட்டுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம குழந்தைங்க கிட்ட காட்டுற அன்பு, இந்த ஒரு ஒரு குழந்தை பூமியில பிறந்த உடனே அது பசிச்ச உடனே அதுக்கு பால் குடுக்கணும் நம்மளுக்கு எப்படி ஏற்படுது உணர்வு. அது ஒரு பசு தன் கன்ற பாதுகாக்கிறது, ஒரு கோழி தன்னுடைய கோழி குஞ்ச பாதுகாக்கிறது. இது எல்லாமே அந்த ஒரு பெர்சன்டேஜ்க்குள்ள அடங்கிருமா? அப்ப பார்த்துக்கோங்க அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவு மிகச் சிறந்ததாக இருக்கு. 2வது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்கான வழிகள் என்னன்னு அல்லாஹ் சொல்லும்போது, நம்ம அதுக்கு நெறைய அமல்கள் செய்ய வேணும். எதுவுமே ஈஸியா கிடைக்காது. அதுக்கு முதல்ல தக்வா இருக்கணும். இரையச்சம் இருக்கணும். அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவருக்கு அவனது இறை அருள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, பாவ மன்னிப்பு கோரணும். இஸ்திக்ஃபார். நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரக்கூடாதா? அதன் மூலம் அருள் செய்யப்படுவீர்கள். இது எதுல வந்திருக்குன்னா, நம்மளுங்கிற சூறால 46வது வசனமா வந்திருக்கு. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், படைப்பினங்கள் மீது கருணை காட்டுங்கள். பூமியில் உள்ளவர்கள் மீது கருணை காட்டுங்கள். வானத்தில் உள்ள அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுவான்னு சொல்லி திருமிதிங்க ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் சோதனையும் ஒரு அருளே. இந்த விஷயம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல என்ன அல்லாஹ் சொல்றான்னா, நம்ம சில நேரத்துல நம்ம கஷ்டத்த வெறுக்கோம். ஆனா அதுல தான் அல்லாஹோட அருளே நம்மளுக்கு ஒளிஞ்சிருக்கு. நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு 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 மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோய், கவலை, துன்பம் எல்லாமே அவனது பாவத்தை போக்கி அந்த அல்லாஹ் இடத்துல அவனோட அந்தஸ்த ஆனா நம்ம என்ன செஞ்சிருந்தோம், அந்த சின்ன விஷயத்திலே நம்மளால அத தாங்கிக்க முடியாம, நம்ம என்னடா இது இந்த உலகத்திலே நம்மளுக்கு மட்டும் இப்படி ஏற்படுதே, என்ன இது நம்மளுக்கு மட்டும் இவ்ளோ சோதனையா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப துவண்டுருந்தோம். ஆனா அதுவுமே நம்மளுக்கு ஒரு அருள் தான். நம்ம செஞ்ச பாவத்துக்கு இங்கேயே தண்டனை கிடைச்சு நம்ம அல்லாஹ்வ சந்திக்கும்போது,
தூய்மையான நிலையில அல்லாஹ்வ சந்திக்கணும். அதனால நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் இங்க நெறைய செஞ்சுட்டே இருக்கோம். என்னடா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலையேன்னு சொல்லி நம்ம என்னைக்குமே நம்பிக்கை எழுந்துறக்கூடாது. அதுக்கு உண்டான இது இங்க கிடைக்கும். இல்லன்னா நம்மளுக்கு சொர்க்கத்துல மறுமை நாள்ல அல்லாஹ் கிட்ட கிடைக்கும். அதனால நம்ம பொறுமையோட முயற்சி செய்யணும். நம்பிக்கையை இழக்கக்கூடாது. அல்லாஹ்வின் அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள்ன்னு சொல்லி அல்லாஹ் ஸும்ர் அப்படிங்கிற அத்தியாயத்துல 53வது வசனத்துல சொல்லியிருக்கான். அப்புறம் மறுமையில அல்லாஹ்வினுடைய அருள். அத பத்தி என்ன சொல்றான்னா, சொர்க்கம் வந்து நம்ம செய்யக்கூடிய அமல்ல மட்டும் நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்கு பதிலா அல்லாஹ்வுடைய அருள் இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, "அல்லாஹ்வின் அருளின்றி உங்களில் எவராலும் சொர்க்கம் செல்ல முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, சஹாபாக்கள் கேட்காங்க, "யா ரசூலல்லாஹ் நீங்களுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா நானும் தான். அல்லாஹ் தனது அருளால் என்னை சூழ்ந்து கொண்டால் அன்றி என்னால் செல்ல முடியாது" அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப பார்த்துக்கோங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்ளோ பெரிய ஆளு. அவங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க. அவங்க நெனச்சிருந்தா இந்த மாதிரி சொல்லியிருக்கவே வேணாம். ஆனா, அல்லாஹ் அருள் இருந்தா மட்டும் தான் அவங்களால சொர்க்கம் செல்ல முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் என்ன இருக்கு? அவங்களுடைய பெரிய தந்தை ரசூல்லாவ பார்த்துக்கிட்டவங்க, ரசூல்லாவுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவங்களுடைய மறைவுக்கு பின் ரசூல்லாவுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருந்தாங்க அபு தாலிப். அவங்க இறக்கும்போது, அ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுங்க. நான் உங்களுக்காண்டி அல்லாஹ் கிட்ட பரிந்துரை செய்றேன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லும்போது, அவங்க வந்து செய்யாம, அவங்களுடைய முன்னோர்களுடைய இதிலே அவங்க மரணிச்சாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான்? "நீங்கள் நாடினவங்களெல்லாம் நீங்கள் நாடினவர்களை எல்லாம் அ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வைத்துக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த இடத்துல அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இல்ல. இறைவன் நாடினா மட்டும் தான் இறைவனுடைய அருள் கிடைக்கும். நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நோயும் ஒரு அருள் தான். நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு துன்பமும் ஒரு அருள் தான். நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டமும் ஒரு அருள் தான். அந்த நேரத்துல நம்ம ரொம்ப பொறுமை காத்து, பொறுமையுடன் இருந்து, நம்ம மனச தளர விடாம, நம்ம தொழுகைய நிலைநிறுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்ச நாள் ஒரு குறுகிய நாள் அமல் செஞ்சுட்டே இருந்துட்டு, நம்மளுக்கு எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்ப நம்ம அமல்ல தான் ஏதோ தவறு இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம அமல சரி செஞ்சுக்கிடணும். அல்லாஹ்வுடைய அருள பத்தி அம் நம்ம திருக்குரான்ல ஒரு அத்தியாயமே இருக்கு. அத வந்து நம்மளால அத நம்ம படிச்சு பார்த்தாலே அதுக்கு நம்மளால ஒண்ணுமே பதிலே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதுல இருக்கு. அத் அ சூரா அர்-ரஹ்மான் அது ஆரம்பத்துலருந்து கடைசி வசனம் வரைக்கும் அல்லாஹ் ஒவ்வொன்னையா சொல்லிட்டு வந்து என்னுடைய அருள்ல நீங்க எத பொய்ப்படுத்த பார்க்குறீங்க? நீங்க எத பொய்ப்படுத்த பார்க்குறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உங்களுக்கு நான் வந்து உடல் உறுப்புகள குடுத்துருக்கேன், கண்கள குடுத்துருக்கேன், இதயத்த குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னையா சொல்லிட்டு வாரான். நீங்க நெனச்சு பாருங்களேன், நம்மளால ஒரு பொருள உருவாக்க முடியுமா? நம்ம கையில ஒரு விரல்லேருந்து இன்னொரு விரலுக்கு ரேகை வேற. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். மனிதர்களுக்கு தேவையான புற்பூண்டுகள், கனி வர்க்கங்கள், காய்கறிகள், பழங்கள் அவ்வளத்தையும் நான் படைச்சிருக்கேன் பூமியில. இது எல்லாமே நீங்க வந்து சிந்திச்சு பார்க்கத்தான். என்னுடைய அருள நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்துல கேட்டுக்கிட்டே வந்துட்டு, நீங்க இதுல எத பொய்ப்படுத்த பார்க்கிறீங்க? "ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான்" அப்படி சொல்லி கேட்கிறான் அல்லாஹ். நம்மளால அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஆகவே எல்லாருமே கண்டிப்பான முறையில நம்ம என்ன செய்யணும்னா, பொறுமை காக்கணும். அல்லாஹ்வுடைய அருள்ல நம்பிக்கை இழக்கக்கூடாது. நம்மளுக்கு அது கிடைக்கலையா? அப்போ அல்லாஹ் அது நம்மளுக்கு நாடல. அத விட சிறந்தத ஒண்ணு நாடியிருக்கான். அதுக்காண்டி நம்ம பொறுமையா இருக்கணும். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, இறை அருள்ல என்னைக்குமே நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹ் கூறியபடி அவனது சட்டதிட்டங்களையும், அவன் சொன்ன வழிமுறைகளையும், நடைமுறைகளையும் நம்ம வந்து பின்பற்றி, பித்அத் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து, மரணிக்கும்போது மரணித்த பிறகு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்ப்பானாக. வாஹித் தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.